எங்கள் அண்ணன் வந்து கழுகு கிடையாது, காக்கா தான். ஏன் தெரியுமா? தேசிய விலங்கு இனத்தில் காக்கா இருக்குது, கழுகு இருக்கா? காலையில் வந்து கழுகா கத்துது, விடிய காத்தால பார்த்தோன்னா ஒரு கோழி கத்துறதுக்கு முன்னாடி காக்கா தான் கத்தும். எங்கள் அண்ணன் 2026 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தெறிக்க விட போகிறாரு. நான் இதை தரப்போகிறேன், அதை தரப்போகிறேன், எனக்கு ஓட்டு போடு. யாராவது வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட கையில் பேண்டேஜோடு உடம்பு சரியில்லாமல் வருவாங்களா? எங்கள் அண்ணனுக்கு எண்டே இல்லை, எண்டு கார்டு போடவே முடியாது. அப்படியே சொல்லணும்னா போராம ஜாஸ்தி, வயிற்றுச்சல் ஜாஸ்தி. எருமை மாடு கற்பாகுது, இது திராவிடமா அப்படின்னா எருமை மாடும் திராவிடம் தான். எங்கள் அண்ணன் வந்து வந்ததே மக்களை காப்பாற்ற தான், யாரு கூட கூட்டு பொரியல் வாங்கிக்கல. நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. எங்கள் அண்ணன் 2026 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தெறிக்க விட போகிறாரு. கன்ஃபார்ம் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்களா? இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டதில்லை. அது காமராஜர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, பக்தாச்சலம் இல்லை, கக்கனையா இல்லை, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா கலைஞர்லாம் இல்லை. ஆனால் ஒரே சீஃப் மினிஸ்டராக வர போகிறவர் 2026 அண்ணன் தளபதி தான். இதை இப்போ சொல்கிறாங்களே, இப்போ நான் சொல்கிறேன், இவங்களாம் வந்து ஏதோ பணத்துறான் வளர்றான் அவங்களா பார்க்குற அரசியல்வாதிகளாம் கற்பனை பண்ணிப்பாங்க. எந்த கேண்டிடேட் எங்கள் அண்ணா விஜய் நிற்க வச்சாலும் சாலிடாக வின்னு. 234 தொகுதியிலையும் வின் பண்ண ஒரே கட்சியாக இருந்தால் அது தமிழக வெற்றி கழகம் கட்சியாக மட்டும்தான் இருக்கும். அது எங்கள் அண்ணன் விஜயா மட்டும்தான் இருப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணன் விஜய் மேலே ஸ்டூடெண்ட்லேருந்து சாதாரண வீட்டில் இருக்கிற அம்மாங்க, அப்பாங்க, அண்ணனுங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது எங்கள் அண்ணன் வந்து திருட மாட்டார், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நான் இதை தரப்போகிறேன், அதை தரப்போகிறேன், எனக்கு ஓட்டு போடு, நான் அவன் காசு தரல, இவன் காசு தரலன்னு எங்கள் அண்ணன் ஓன் காசையே குத்துனுக்கிறாருன்னு உலக அறிஞ்ச விஷயம். இருந்தாலும் இந்த அரசியலுக்கு வரதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அண்ணன் பொதுமக்கள் படுற வேதனையை பார்க்க சகிக்க முடியல. அதனால தான் அவராக வர்றார் வெளியே. யாராவது வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட கையில் பேண்டேஜோடு உடம்பு சரியில்லாமல் வருவாங்களா? எங்கள் அண்ணன் வந்தார். அது அவரை பார்க்க வந்த அந்த கூட்டம் வந்து அவ்வளோ ஆர்ப்பரிச்சாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? உடம்பு சரியில்லை, அவர் என்ன ஆச்சோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்தாங்க. அதை வந்து மீடியாலாம் வந்து வேறு மாதிரிலாம் கூட காமிச்சாங்க. எங்கள் அண்ணனுக்கு எண்டே இல்லை, எண்டு கார்டு போடவே முடியாது. 2020 சாலிடாக சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் தளபதி தான். சரியா? தளபதி விஜய் அவர்கள் தாறுமாறாக மெஜாரிட்டியாக வந்து உட்காராரு. மெஜாரிட்டி 2026 எங்கள் அண்ணன் அடிக்க ஆளே இல்லை. கன்ஃபார்ம் யாரை நிற்க வச்சாலும் கன்ஃபார்ம் வின்னு. இது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். இப்போவே நிறைய பேருக்கு ஜுரம் வந்துச்சு, பாதி பேர் வெளிநாட்டுக்கு ஓட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஆமாம், அப்போலோவில் போயிட்டாங்க நிறையா. நாங்களாம் ஆட்டோ ஓட்டுறோம், எத்தனை ஆஸ்பத்திரியில் யார் யார் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணன் வர பொறுத்து முன்கூட்டியே அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். டெல்லியே பயப்படுது. ஆமாம், எங்கள் அண்ணன் சொல்ல முடியாது, அடுத்த பிரதமராக கூட வரலாம். ஏன் இங்கே சீஃப் மினிஸ்டராக வரணுமா? தமிழ்நாட்டில் தான் இருக்கணுமா? நான் தமிழன் டெல்லியில் போய் உட்காரக்கூடாதா? இது ஏன் சொல்ல வரேன்னா எல்லா தகுதியும் உள்ள ஒரே ஆள் எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான். எந்த அரசியல் கரையும் சாராதவர், யாருக்கிட்டேயும் லஞ்சம் வாங்கலை, எவன் துட்டையும் ஏமாற்றலை, நான் உனக்கு இது தரேன் அது தரேன்ட்டு சொல்லிட்டு ஏமாற்றாத ஒரே ஆள் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அதனால் 2026 எல்லோரும் ஓட்டு போட்டோன்னா 100% ஓட்டு போட்டு எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சோன்னு வச்சுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவங்க சொன்னாங்க ஸ்மார்ட் சிட்டி 2.0, நம்பர் 2.6 2026. சரியா? 2026 நம்மளாம் டிஜிட்டல் இந்தியாவை பார்க்கவே இல்லை, பார்க்க போகிறோம். ஏன்? எங்கள் அண்ணன் வந்தால் சாதாரண விஷயம், ஒரு காவா போடாத இடத்துக்கெல்லாம் கூட ஒரு கவுன்சிலர் யாராவது 2026 போகிறீங்க, இப்போ யாராவது கவுன்சிலர் பார்த்துக்கிறீங்களா? யாருமே பார்க்கல. ஏன்பா? 2022 ஜெயிச்சார், இன்றைக்கி வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட வெளியே வரல. நிறைய பேர் அங்கங்கே சாராயம் குச்சா செத்தான் கித்தான்றா. எங்கள் அண்ணனை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? சாராயம் குடிச்சு செத்தவங்கள நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தாரா இல்லையா? எங்கள் அண்ணன் விஜய் போய் பார்த்தாரு. அது பார்க்குற எல்லாருக்குமே வந்து வருத்தமான ஒரு விஷயந்தான். அவரோட பிறந்தநாளே கொண்டாடல, 50வது பிறந்தநாள். எவ்வளோ முக்கியமான ஒரு பிறந்தநாள். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கோம் இந்த பிறந்தநாளை கொண்டாடி தான். ஆனால் அவர் அதெல்லாம் வேணாம், நீங்களாக இருங்க, இப்போதைக்கு உங்களால் முடிஞ்ச சின்னதாக செஞ்சுன்னு போங்க அப்படின்னு யாரையும் ஒரு கஷ்டப்படுத்தாமல் அவராகவே போயின்னுக்கிறாரு. ஆனால் அவர் சீண்டி 2026 பெரிய எரிமலையாக்கி அவரை பூகம்பமாக வெடிக்க வைக்க போகிறீங்க.
அண்ணன் தளபதி மாதிரி இனிமே ஒருத்தர் 2026க்கு அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் சாலிடாக ஒரு சீஃப் மினிஸ்டர் சீட்டில் உட்கார போகிற ஒரு முதல் தலைவர். அதே மாதிரி எல்லாருக்கும் வரலாறுன்னு ஒன்று இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து வரலாறுலேயே வந்து அவரோட பேரை வந்து பொறிச்சிட்டாங்க, எழுதலை, பதவி பிரமாணம் பண்ணல. அவரோட பேரை வந்து 2026க்கு அப்புறம் நீ தான்ப்பா சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி அங்கே எழுதிட்டார் கடவுள். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்து கழுகு கிடையாது, காக்கா தான். ஏன் தெரியுமா? காக்கான்றவங்க மூதாதையர். காக்கா வந்து கையெடுத்து கும்பிட்டு எல்லா விதமான சாப்பாடை வச்சு காக்காவை தான் கூப்பிடுவோம், கழுகை கூப்பிட மாட்டோம். ஏன்பா? கண்ணு கட்டின உயரத்தில் எனக்குனான்னு எங்கேயோ போயின்னு இருக்கோம் கழுகு. சரியா? கழுகு வந்து சாமிக்கு சமந்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கழுகை வந்து காக்கா கூட எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு இனம்தான், ஒரே ஒரு அறிவுள்ள ஜீவராசி. ஒன்று அடிபட்டாலோ ஒட்டு மொத்தமாக வந்து கத்தி அதோட இதுவை உணர்வை வெளிப்படுத்துது. ஏன் 6 அறிவு உள்ள ஒருத்தர் அடிபட்டு கீழே விழும்போது எத்தனை ஜீவராசி வந்து கத்துது? யார் போய் உடனே தூக்குறா? யாரும் தூக்கல. ஆனால் காக்காக்கும் கழுகுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பெரும்பாலும் கழுகை பற்றி பேசக்கூடாது, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் காக்கா ஏன் சொன்னேன்னா, நான் முதல்ல ஆடி அமாவாசைக்கு பிண்டை வச்சோன்னே எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். என் மூதாதையர் தான் சொல்லுவேன். கழுகை சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன்பா? அது எங்கேயோ கண்ணு கட்டின உயரத்தில் எனக்கு என்னடா நான் எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கோம். அதனால் காக்காவுக்கு வந்து கழுகை கம்பரே பண்ணக்கூடாது. காக்கா என்றைக்குமே காக்கா தான். தேசிய விலங்கு இனத்தில் காக்கா இருக்குது, கழுகு இருக்கா? இல்லை. இதை நீங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதை கழுகு கதை காக்கா கதை சொன்னேன்னு. கழுகு வந்து காக்காவை பார்த்து பயப்படுதோ? கழுகு போயிட்டு காக்காவை பார்த்து பயப்படுது. சரியா? ஏன் நம்ம எடுத்து அது பிடிச்சிருமோ அப்படின்னு. ஆனால் காக்கா வந்து என்னதுமா சொல்லுது? கழுகோட இடம் எனக்கு தேவையே இல்லைன்னு. ஏன்ப்பா? அதுதான் அதோட மனம் போகிற போக்கு. அதுக்கிட்ட அதோட வெயின் சட்டு இல்லை, சுய சிந்தனை இல்லை. அது எங்கேயோ போய் பறந்துனுக்குது. எனக்கு யாரையும் பார்க்க மாட்டேங்குது. ஆனால் காக்கா அப்படி கிடையாது. குருவிலேருந்து எல்லா ஜீவராசிக்கிட்டேயும் காக்கா மட்டும்தான் இணக்கமாக இருக்குது இப்போ வரைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா கழுகை வந்து பெரும்பாலும் யாரும் எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போது காலையில் வந்து கழுகை கத்துது. விடிய காத்தால் பார்த்தோன்னா ஒரு கோழி கத்துறதுக்கு முன்னாடி காக்கா தான் கத்தும். எங்கள் வீட்டு சேனலில் இப்பவும் பார்க்குறோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, காக்கான்னு ஒருத்தர் கேவலமாக சொன்னார். அது ரொம்ப ரொம்ப தப்பு. தான்ற அகங்காரத்தில் அகந்தில் பேசுறது. நாங்களாக மக்களாக உருவாக்கி கொடுக்குறதா ஒரு இடம். அதை பிடிச்சிட்டு நான் பிடிச்ச திமிரில் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுறேன், திட்டுலாம் பேசக்கூடாது. ஏன்னா விஜய் அண்ணன் அந்த மாதிரி யாரையும் பேச மாட்டார். அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவரோட வேலையை அவர் பார்த்துன்னு அவர் கரெக்டாக போயிட்டுருப்பார். அவர் இடம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஒரு தொட முடியாத இடத்த தொட்டார், பிடிச்சி அதில் சிங்கம் மாதிரி உக்காந்துட்டார். இப்போ 2026 சிஎம் சீட்டில் உட்கார போகிறாரு. சிஎம் சீட்டே வானான்னு, அரசியலே வானான்னு ஓடினவங்கலாம் வந்து காக்கா கதை குருவி கதைலாம் சொல்லக்கூடாது. எங்கள் அண்ணன் யாருக்கும் சொல்லலை. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன காக்கா தான் அவர். எங்கள் அண்ணன் விஜய் காக்கா தான். ஏன் தெரியுமா? ஒரு வீட்டில் நீட் தேர்வில் ஒரு பொண்ணு அனிதான்னு செத்து போச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நேராக ஆறுதல் சொன்னவர் எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான். இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், கள்ளக்குறிச்சி சாராயங்குறிச்சி செத்தவங்கள கூட நேராக போய் பார்த்தாரு. இதை யார் சொல்ல வரேன்னா, இங்கே எல்லாத்தையும் அரசியலுக்கு வந்தோடனையும் அவர் அங்கே போகிறாரு, இங்கே போகிறார். அவர் அதுக்கு முன்னாடியே போகிறாரு. இவங்களுக்கு 2026 ஒரு பயம் வந்துச்சு. இவர் வந்தால் மக்கள் ஸ்ட்ரெயிட்டாக எலெக்ஷன் ஒன்று அறிவிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. 2026 எலெக்ஷன்னா அது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் விஜய் தான் ஜெயிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் பிகில்லேருந்து மெர்சல் வரைக்கும் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான். அதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறாரு தளபதி அப்படின்றாங்களா? பப்ளிசிட்டி இப்போ வரைக்கும் போனதே பப்ளிசிட்டி சான்ஸே இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சிக்கு அவர் போனார்ல, மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே போவா. இப்போ போகிற அரசியல்வாதிங்களா எதுக்கு தான் போகிறாங்க? நான் எம்பி ஆகிட்டேன், அங்கெல்லாம் வரல, யாரையும் பார்க்கல அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் இப்போ இருக்கிற அரசியல்வாதி வராங்க. எங்கள் அண்ணன் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாரு? எம்பியா, எம்எல்ஏவா, கவுன்சிலரா? இல்லையே, சாதாரண ஒரு மக்களாக இருந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து அவர் வர்றதே எவ்வளோ பெரிய விஷயம். வந்து எல்லோரையும் பார்த்து அதுக்கான குறையை கேட்குறாருல, அது எவ்வளோ பெரிய மனிதாபிமானம். இந்த மனிதாபிமானம் எங்கே போச்சு? இங்கே பல பேர்கிட்ட எல்லோரையும் கிண்டல் அடிப்போம், நையாண்டித்தனம் பண்ணுவோம், அவ்வளோதான். இங்கே நிறைய பேருக்கு அவர் மேலே வந்து ரொம்ப ரொம்ப
அப்படியே சொல்லணும்னா போராமை ஜாஸ்தி, வயிற்றுச்சல் ஜாஸ்தி. ஏன் இப்போ மதுரையிலே திருச்சியிலே மாநாடு போட போகிறாரு. அந்த மாநாடு போட்டு கட்சி சிம்பிளோ கட்சி கொடியை அறிவிச்சிட்டாருன்னா அந்த கொடி பறக்காத இடமே இல்லை. செங்கோட்டையில் கன்ஃபார்மாக தேசிய கொடிக்கு அப்புறம் எங்கள் கொடி நிச்சயமாக பறக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியா? தளபதி கூட கூட்டணி வரணுன்றாரு, எப்படி பார்க்குறீங்க? எங்கள் அண்ணன் விஜய் வந்து யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டார். ஏன் தெரியுமா? இதே சீமான் அண்ணன் சொன்னார், கூட்டு பொரியல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா. இதே சீமான் அண்ணன் சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் வந்து திராவிட இனத்தை பற்றி பேசும்போது எரும மாடு கற்பாகுது, இது திராவிடமா அப்படின்னா எரும மாடும் திராவிடம் தான். இது பல முட்டாளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா திராவிட இனத்தை ஒன்றி இருக்கிறது எரும மாடு, பசு மாடை விட எரும மாடு. சரியா? எங்கள் அண்ணன் விஜய் யார் கூடமே கூட்டணி போகாமல் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை வச்சு மக்கள்கிட்ட 2026 போவார். 234 தொகுதியில் 260 தொகுதி வந்தாலும் சாலிடாக வின் பண்ணி எங்கள் அண்ணன் சிம்மாசனத்தில் போய் கோட்டையில் உட்கார தான் போகிறாரு. தம்பி வந்தா ஓகே தான் அப்படின்னு. ஐயோ, யார் கூட எங்கள் அண்ணன் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க இப்படி வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வராங்க. எங்கள் அண்ணன் வந்து வந்ததே மக்களை காப்பாற்ற தான். யார் கூடயும் கூட்டு பொரியல் வாங்கிக்கல. அதனால் எங்கள் அண்ணன் விஜய் யார் கூடயும் கூட்டணி போகவே கூடாது. ஏன் அப்படின்னா 234 தொகுதியில் 2011 ஜெயலலிதா அம்மா ஜெயித்தாங்க. ஆப்போசிட்டாக யார் ஜெயிச்சா? தேமுதிக. அவங்க கூட்டணியில் இருந்ததுனால ஜெயிச்சேன்னா அதெல்லாம் பேச்சு இல்லை. அன்னைக்கு இருந்தது ஒருத்தர் வேணுன்றதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? ஆனால் இது இப்படி இல்லை. 2026 மாபெரும் புரட்சி. சரியா? அதை தரப்போகிறவர் எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவர் எந்த அரசியல்வாதிக்கிட்டேயோ கூட்டணி போக மாட்டார். அதே மாதிரி எவங்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டார். நம்ம பார்க்க போகிற தமிழ்நாடு 2026 அப்புறம் புதுசாக பார்க்க போகிறோம். அதுதான் ஸ்மார்ட் சிட்டி. 2026 அப்புறம் பார்க்க போகிறது தான் ஸ்மார்ட் சிட்டி. இப்போ பார்த்துன்னு இருக்கிறது இல்லை. சீமான் அண்ணனுக்கு என்ன சொல்ல போகிறேன்? அவர்லாம் அரசியலில் இருக்கார். அவர்லாம் வந்து மூத்த மனுஷன். அவர்லாம் வந்து எங்கள் விஜய் அண்ணன் கூட கூட்டணிலாம் போக மாட்டார். கூட்டணி விஜய் அண்ணன் போக மாட்டார். சீமான் அண்ணன் வந்து சும்மா சொல்கிறாரு பொத்தாம் பொதுவாக நாங்கள் யார் கூட வேணாலும். அவர் தனியாக தான் நிற்பார். இல்லை சீமான் அண்ணன் தனியாக தான் நிற்பார். ஏன்னா மக்கள் வந்து அவரையும் உத்து பார்த்துன்னுக்குறாங்க. ஆனால் சீமான் அண்ணனை கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல எங்கள் விஜய் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணன் வந்து கன்ஃபார்ம் சிஎம். சரியா? இவங்க அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட்டணின்றது எப்படி தெரியுமா? ஒரு அரசியலை வந்து குழப்பத்தை உண்டாக்குறதே கூட்டணி தான். ஏன் அப்படின்னா நீங்கள் தனியாகவே செயல்பட்டீங்கன்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும். இது வரைக்கும் எல்லாரும் செஞ்ச தப்பை நம்ம எங்கள் கட்சி வெற்றி கழகம் வந்து செய்யாது. ஏன் அப்படின்னா இது வெள்ளைக்காரங்களுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்த 1947 அப்புறம் அரசியலில் எல்லாம் கூட்டணி வச்சு மக்கள்கிட்ட மக்களே முட்டாளாக்குனாங்க. அந்த தப்பை செய்யாமல் தான் எங்கள் அண்ணன் விஜய் 2026 தனியாக நிற்க போகிறாரு. தனியாக நின்று அவர் மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை ரொம்ப பிரமாண்டமாக செய்வார். ஏன் தெரியுமா? இந்த கூட்டணி போனால் அவன் பேச்சை கேட்கணும், இவன் பேச்சை கேட்கணும், அவனுக்கு இதை கூட அப்படின்னு இவரை டார்ச்சர் கொடுப்பானுங்க. அதெல்லாம் தேவையில்லை. இவர் தனியாகவே நிற்கணும். மக்களை 2026 தைரியமாக வந்து சந்திக்கணும் அவர். ஏன் அப்படின்னா பயம் இல்லை அவருக்கு. மடியில் கனம் இல்லை, அதனால் பயம் இல்லை. ஆனால் அவரை சின்னதாக விமர்சனம் பண்ணி அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க. அது அவர் வந்து எப்படி தெரியுமா? மலை மாதிரி இப்போ உயர்ந்து நிற்கிறாரு. அவரை இனிமேல் யாராலும் தொட முடியாது. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.